சிவபெருமாளுக்குன்னு எத்தனையோ பெயர்கள் இருக்குங்க. எத்தனையோ பெயர்கள் இருந்தாலும் மிகவும் உயர்வாக சொல்லப்படுற பெயர்னா மகாதேவன்கிற பெயர் தான். எதுக்காக மகாதேவன்கிற பெயர் சிவபெருமாளுக்கு வந்திருக்குன்னா, கடவுளுக்கு மேலானவர்னு அர்த்தம். அதாவது கடவுளுக்கெல்லாம் தலைவன் என்ற பொருள் வருதுங்க. சிவாய நம என சிந்திப்பவருக்கு அபாயம் ஏற்படாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கர்ம வினைகளில் இருந்து அனைத்து விதமான துன்பங்களிலும் இருந்து விடுபடுவதற்கான சிவனே கதின்னு சிவபெருமாளை சரணடைவதற்கு ஏற்ற நாள்னா இந்த மகா சிவராத்திரி தாங்க. மகா சிவராத்திரி நாளில் சிவனை வழிபட்டு பார்வதி தேவியும் தேவர்களும் வேண்டிய வரங்களை பெற்றதாக புராணங்கள் சொல்லுதுங்க. அதுபோல நாமும் சிவபெருமாளை முழு சரணாகதியுடன் உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையுமே சிவபெருமாள் நிறைவேற்றி வைப்பாருங்க. நம்மளுடைய வேண்டுதல்களை மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய கவலைகளையும் நீக்கி காரிய வெற்றி தரக்கூடிய நாள் தான் மகா சிவராத்திரி விரத நாளாகுங்க. இந்த வீடியோவில் நம்ம மகா சிவராத்திரி எந்தெந்த ஜாமத்தில் பூஜை பண்ணால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், இந்த மகா சிவராத்திரி உருவான கதை, இதை பற்றின வீடியோ தாங்க இது. நான் உங்கள் சரண்யா. வெல்கம் டு எகே டாக்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவராத்திரினாலே நமக்கு இரவு தாங்க விசேஷமாக அமையும். குறைந்தபட்சம் நம்ம 1 மணிக்கு மட்டுமாவது கண் விழிக்கணுங்க. சிவராத்திரி அன்று நம்ம 1 மணிக்காவது நம்ம கண் விழித்தால் நமக்கு ஓரளவாவது நமக்கு அதுக்கு உண்டான பலன் கிடைக்குங்க. ஆனால் முழுவதும் நம்ம அந்த விரதத்தை கடைபிடித்தால் முழு பலனையும் நமக்கு கிடைக்குங்க. மாதம் வர சிவராத்திரியும் இருக்கு. வருடத்தில் ஒரு வாட்டி வர இந்த மகா சிவராத்திரி அன்று நமக்கு உணவு உறக்கம் இது ரெண்டுத்தையுமே தியாகம் பண்ணணுங்க. இது ரெண்டுத்தையுமே எதுக்காக தியாகம் பண்ண சொல்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு மனுஷனுக்கு உயிர் வாழ்வதுக்கு உணவும் சரி உறக்கமும் சரி கண்டிப்பாக கட்டாயம் தேவைப்படுதுங்க. வருடம் 365 நாளும் நம்ம உணவும் உறக்கம் ரெண்டுமே முறையாக கடைபிடிச்சிட்டு வருவோங்க. எதற்காக இந்த மகா சிவராத்திரி வருதுன்னா, அன்னைக்கு ஒரு நாளாவது கடவுளை நினைக்கணும். இந்த உணவு உறக்கம் இது ரெண்டுத்தையுமே அன்னைக்கு தியாகம் பண்ணி இறைவா உன்னையே சரணடைகிறேன் சரணாகதி அடைகிறேன்னு சொல்லி அந்த ரெண்டுத்தையும் தியாகம் பண்ணி இறை சிந்தனையை தூண்டக்கூடிய நாள் தான் அன்றைய தினம்ங்க. அன்றைய தினத்தில் நம்ம உணவு உறக்கம் இது இரண்டையுமே தியாகம் பண்ணும்பொழுது நம்மளுடைய 5 புலன்களுமே கட்டுக்குள் வருமாங்க. நம்மளுடைய ஜீவாத்மா அனைத்தும் அந்த பரமாத்மாவை அடைவதற்கான ஒரே நாள்னா அந்த சிவராத்திரி நாளை தான் நம்ம சொல்லணுங்க. சரி, இந்த சிவராத்திரி அன்னைக்கு கட்டாயம் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். சிவராத்திரி அன்னைக்கு கட்டாயம் சிவன் கோயிலுக்கு, ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்காவது நம்ம கண்டிப்பாக போகணுங்க. சிவ தரிசனம் அன்று நம்ம செய்யணும். அப்புறம் வில்வ இலையை நம்ம சிவனுக்கு சமர்ப்பிக்கலாங்க. அப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாகவே சிவாய நம அப்படின்னு சொல்லி சிவனுடைய நாமத்தை தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. எதெல்லாம் அன்றைய தினத்தில் நம்ம செய்யக்கூடாதுன்னா, டிவி பார்க்கக்கூடாதுங்க, அப்புறம் விளையாடக்கூடாது. சிவராத்திரிங்கிற பேரில் நம்ம டிவி பார்க்குறதோ அப்படி இல்லைன்னா விளையாடுறதோ இந்த மாதிரி நம்ம நைட்டு கண் முடித்தாலும் அப்புறம் அதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாமல் போயிடுங்க. சிவனை பற்றியே நம்ம நினைக்கணும். சிவனுடைய நாமத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். சிவனுடைய பாடல்கள் கேட்கலாம், மந்திரங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி செய்யலாங்க. ஆனால் திரைப்படம் பார்க்கவோ விளையாடவோ செய்தால் நமக்கு அன்றைய தினம் நமக்கு சிவராத்திரி அன்று நம்ம கண் வீழ்த்தாலும் பலன் இருக்காதுங்க. நமக்கு மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தி திதியில் அம்பிகை சிவபெருமானை வணங்கின தினத்தை தான் நம்ம சிவராத்திரியை கொண்டாடுறோங்க. ஒரு சமயம் இந்த உலகத்தில் பிரளயம் வந்துச்சாங்க. அப்போது உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது பார்வதி தேவி உலகம் அழியாமல் இருக்கிறதுக்கு சிவனை நோக்கி 4 ஜாமத்தில் பூஜை செஞ்சாங்களாங்க. இதை நினைவு கூறுற வகையில் தான் அப்போ பார்வதி தேவி சிவன் கிட்ட கேட்டாங்க, இன்றைய தினத்தை சிவராத்திரியை கொண்டாடணும் அப்படின்னு பார்வதி தேவி வணங்கி கேட்டுக்கிட்டதுனால அன்றைய தினம் நமக்கு சிவராத்திரியா வருடத்தில் ஒரு வாட்டி வருதுங்க. இந்த வருஷம் நமக்கு மகா சிவராத்திரி மார்ச் 8ஆம் தேதி 2024 வெள்ளிக்கிழமையில் நமக்கு வருதுங்க. மொத்தம் 4 கால ஜாம பூஜை இருக்குங்க. இதில் முதல் கால ஜாம பூஜையை நம்ம பிரம்ம தேவர் பூஜித்த பூஜைன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா பிரம்ம தேவர் இந்த காலத்தில் சிவனை நோக்கி பூஜித்து வழிபட்டாராங்க. அதனால் நமக்கு இது முதல் கால ஜாம பூஜைன்னு சொல்லலாம். இந்த முதல் கால ஜாம பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குன்னா, கர்ம வினைகள் நம்மளை விட்டு நீங்குமாங்க. அடுத்து 2ஆம் கால ஜாம பூஜை. இந்த 2ஆம் கால ஜாம பூஜையை நம்ம மகாவிஷ்ணு
கால ஜாம பூஜைன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா இந்த காலத்தில் தான் மகாவிஷ்ணு வந்து சிவனை நோக்கி பூஜித்து வணங்கினாங்களாங்க. இந்த காலத்தில் நம்ம கலந்துக்கிட்டோன்னா, இந்த பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு வந்து கிடைக்குமாங்க. நம்ம கேட்டது எல்லாமே நமக்கு வந்து கிடைக்குமா. அடுத்து வந்து 3ஆம் கால ஜாம பூஜை. 3ஆம் கால ஜாம பூஜை வந்து நம்ம அம்பிகை கால ஜாம பூஜைன்னு கூட சொல்லலாங்க. இந்த காலத்தில் தான் அம்பிகை வந்து சிவபெருமானை வணங்கினதா சொல்லப்படுதுங்க. இந்த காலத்தில் இந்த கால பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டோன்னா நமக்கு தீமைகள் நம்மளை விட்டு முற்றிலும் அகலுமாக, நமக்கு வந்து நன்மைகள் நடக்க தொடங்குமா. அடுத்து வந்து 4ஆம் கால ஜாம பூஜைங்க. இந்த 4ஆம் கால ஜாம பூஜையில் தான் வந்து 33 தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் சிவனை வணங்கி பூஜித்தாங்களாங்க. இந்த காலத்தில் நம்ம வந்து சிவனை வணங்குனா நமக்கு வந்து நம்ம என்னென்ன பிரார்த்தனைகள் வைக்கிறோமோ அந்த பிரார்த்தனைகள் அனைத்துமே சிவபெருமாள் வந்து நமக்கு வந்து நடத்தி கொடுப்பாராங்க. இந்த 4 கால ஜாம பூஜையும் முடிஞ்ச பிறகு சிவனையும் நம்ம தரிசிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் பூஜை ரூமில் ஒரு விளக்கேற்றி வச்சு நம்ம வந்து காலையில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மத்தியானமும் சாப்பிட்டுட்டு தூங்கக்கூடாதுங்க. தூக்கம் எப்போ இருக்கணும்னா சாயங்காலம் நம்ம சாயங்காலம் ஒரு விரதம் பண்ணி அப்போதைக்கு நம்ம விரதத்தை பூர்த்தி பண்ணிவிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தாங்க நம்ம வந்து தூங்கணும். இதுக்கு இடையில தூங்கினாலும் நமக்கு விரதம் பலன் அளிக்காதுங்க. இந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கிறது வந்து சயின்டிஃபிக் படியும் நமக்கு வந்து ப்ரூஃப் ஆகிருக்குங்க. எந்த ஒரு ஜீவராசியாலையுமே நம்ம முதுகு தண்டை வந்து நேராக நிமித்த முடியாது. மனிதரால் மட்டும்தான் வந்து முதுகு தண்டை நேராக நிமித்த முடியும். இப்படி நம்ம வந்து இன்றைய தினத்தில் முதுகு தண்டை நம்ம நேராக வைக்கிறப்ப ஒரு விதமான அதிர்வலைகள் வந்து நம்ம தலை மூலமாக நம்ம முதுகு தண்டு நேராக வைக்கிறது மூலமாக நம்ம பாடிக்கு வருமாங்க. இப்படி வர்றது மூலமாக அன்றைய தினத்தில் தான் இந்த அதிர்வலைகள் நமக்கு வந்து கிடைக்குமா. இப்படி கிடைக்கிறது மூலமாக நம்ம உடம்புக்கு ஒரு வகையான சக்தி, அதாவது இறை சக்தியும் சரி, நமக்கு ஒரு வகையான சக்தி வந்து நம்ம உடம்புக்கு வந்து கிடைக்குமாங்க. சிவராத்திரியோட சிறப்பை பற்றி இன்னும் சொல்லணும்னா, ராத்திரி என்றால் பொதுவாக இரவு பொழுதை குறிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் ராத்திரம் என்ற சொல்லுக்கு அறிவு என்னும் பொருள் உண்டு. உலகின் தலைவனான சிவபெருமானை உணர்ந்து அனுபவிக்கும் அற்புதம் தரக்கூடிய ராத்திரி என்பதனாலேயே மகா சிவராத்திரி இத்தனை சிறப்புடையதாக கருதப்படுகிறதுங்க. சிவனை நமக்குள் உணர்ந்து நமக்குள் இருக்கும் சிவத்தன்மையை வெளிப்படுத்தும் நாள் என்பதால் சிவராத்திரியில் விரதம் இருந்து சிவ பூஜை செய்வது மிகவும் உயர்ந்த பலன்களை தரக்கூடியதுங்க அப்படின்னு சாஸ்திரங்கள் கூட நமக்கு வந்து சொல்லுதுங்க. எவர் ஒருவர் அந்த 4 கால பூஜைகளிலும் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு சிவனோட அருள் மட்டும் இல்லைங்க, பிரம்மாவோட அருளும் பார்வதியோட அருளும் அந்த 33 தேவர்களோட அருளும் கிடைக்கிறதா ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. சிவபெருமானுக்குன்னு எத்தனையோ மந்திரங்கள் இருக்குங்க. எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும் அத்தனை மந்திரத்தையும் நம்ம சிவராத்திரி அன்னைக்கு சொல்ல முடியாதுங்க. நமக்கு வந்து சுலபமாக நம்ம வாயில் நுழையிற மாதிரி உள்ள மந்திரம்னா ஓம் நம சிவாய மந்திரம் மட்டும்தாங்க. நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா அன்னைக்கு நாள் முழுவதுமே அந்த மந்திரத்தை நம்ம வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருந்தாலுமே நமக்கு விரதம் இருக்கிற பலனை வந்து நமக்கு வந்து கூட்டி கொடுக்குவாங்க. எவர் ஒருவர் சிவராத்திரி விரதத்தை முறையாக கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து முந்தைய 3 பிறவிகளில் செய்த பாவம் நீங்குமாங்க. பாவங்கள் மட்டுமல்ல, மனக்கவலைகள், நோய்கள், வறுமை நிலை, இப்படி ஏதாவது அவங்களுக்கு வாழ்க்கையில துன்பங்கள் இருந்தால் அந்த துன்பங்களும் அடியோடு வேரோடு அழிக்கப்படுமாங்க. அவங்களுக்கு இந்த பூஜை மூலமா இன்பங்கள் வந்து பல மடங்கு அவங்களுக்கு வந்து கிடைக்குமாங்க. ஒரு சிவராத்திரியின் போது ஒரு குரங்கு வந்து ஒரு வில்வ மரத்து மேலே உட்காந்துருக்குங்க. அப்போ அதுக்கு சிவராத்திரின்னு தெரியாமையே கீழே உள்ள லிங்கத்துக்கு அந்த மரத்தின் இலை வந்து வில்வ இலையை வந்து கீழே வந்து அந்த லிங்கத்துக்கு பறித்து போட்டுக்கிட்டே வந்திருக்கு. உடனே சிவபெருமாள் வந்து அந்த குரங்குக்கு வந்து ஒரு வரம் ஒன்று கொடுத்துருக்காருங்க. என்ன வரம்னா, அடுத்த பிறவியில் அந்த குரங்கு தான் ஒரு பெரிய மகாராஜாவாக இந்த நாட்டையே ஆள்றதுக்காக பிறக்குதுங்க. இப்படி அறியாமல் செய்த பலனுக்கே அந்த குரங்குக்கு சிவபெருமான் வரத்தை அள்ளி கொடுத்துருக்காருங்க. அப்போ மகா சிவராத்திரியோட விரத பலனையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த விரதத்தை இருக்கிறப்ப நமக்கு எந்த மாதிரி பலனை சிவபெருமான் நமக்கு கொடுப்பாரு. நிச்சயம் நம்ம வேண்டுதல் அனைத்துமே சரி, நம்ம பிரார்த்தனை என்ன வச்சு இந்த விரதத்தை நம்ம மேற்கொள்ளணுமோ அனைத்தையுமே இந்த சிவபெருமாள் வந்து இந்த சிவராத்திரியில் நமக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பாருங்க. இது வரைக்குமே இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.